இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் குப்தா, லவ்வா அப்படின்னா காதல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாலகியே. உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஐயோ மிஸ்டர் குப்தா, நீங்க பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. உன் கூட போய் நான் ஸ்நேகம் வச்சிருந்தேன்ல, எனக்கு இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். சரி, நீங்க இந்த வீட்ல வேலை பார்க்கறது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாதா? நீ இங்க இருக்கல்ல, அதனாலதான் நானும் இங்க இருக்கேன். இருந்தாலும் என்னோட மோதிரம் எனக்கு கிடைச்சாகணும்ல மகளே. என்ன சொல்றீங்க? உங்க மோதிரம் இங்க எப்படிங்க இருக்கும்? நீ இங்க தானே இருக்க, அப்படின்னா என் மோதிரமும் இங்க தான் இருக்கணும். என் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு உன்னைய இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை எல்லாம் சரியாகுது. இங்க எல்லாமே சால்வ் ஆகுற வரைக்கும் என்னால மேல வர முடியாது குப்தா. மோதிரம் கிடைக்கிற வரைக்கும் நாம இப்படிதான் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும் மகளே. ஆனா என்னோட மோதிரம் இன்னும் 7 நாள்ல கிடைக்கலன்னா என் யமபுரியில இருந்து யாராவது ஒருத்தர் இங்க வந்துடுவாங்க மகளே. அப்படின்னா இன்னும் 1 வாரம் எனக்கு டைம் இருக்கு. அவனை நேசிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு, கடைசி வரைக்கும் அவன் கூட ஒரு துணையா இருக்கணும். குழந்தைங்கள கூட கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க கூடிய ஒரு பொண்ணு வேணும். பசங்களுக்காகத்தானே இப்ப கேர்டேக்கர் வச்சிருக்கான். சம்பளத்துக்காக வர்ற பொண்ணு இல்லைங்க, வாழ்நாள் பூரா துணைக்கு ஒரு பொண்ணு வேணுங்க. குழந்தைங்களுக்கும் அமருக்கும் ஒரு துணை வேணுங்க. இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. உனக்கு அருந்ததி மாதிரி ஒரு மருமக வேணுங்கிற இல்ல? ஆனா அமரேந்திர மறுபடியும் ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானா? எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்க வைக்கலாங்க. சரி, பார்க்கலாம். பாலகி வந்துகிட்டு இருக்காளே, ஆனா பார்க்க ரொம்ப சோகமா இருக்காளே. மகளே, வருத்தத்துல இருக்க மிஸ்டர் குப்தா, போயிடுங்க. எதுக்கு இப்படி சோகமா இருக்க? குப்தா ப்ளீஸ், நான் வருத்தத்துல இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க போய் தோட்டத்து வேலையை பாருங்க. தோட்ட வேலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் லோகத்துல எந்த வேலையும் கிடைக்காம உங்க லோகத்துல நான் இந்த வேலையை செய்யறதுக்கு வந்திருக்கேன். இந்த களை எடுக்கிற வேலையும் அந்த இலைய புடுங்குற வேலையும் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என் தலையெழுத்து. யமபுரி ஆளுங்க யாருக்குமே இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஐயோ, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்களா மிஸ்டர் குப்தா? நான் வருத்தத்துல இருக்கேன். ஏற்கனவே சொன்னல வேணா மகளே, நம்ம லோகத்துக்கு போயிரலான்னு. கேட்டியா? இல்லையே. இங்க இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவ, நாம மேல் லோகத்துக்கு போயிரலான்னு சொன்னல. நேரம் பார்த்து என்னோட மோதிரத்தை யாரோ எடுத்துட்டாங்க. நான் இவ்வளவு வருத்தத்துல இருக்கேன், இப்ப மோதிரம் தான் முக்கியமா? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. சரி, கவலைப்படாத மகளே.
என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல. நீ பேசுறதுக்கும் உன் கஷ்டங்களை சொல்றதுக்கும் என்னையும் மிஸ் அம்மாவையும் தவிர வேற யாரும் இல்ல. சொல்லு மகளே. காரியம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல. இதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன அவசரம் வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? அட, இப்ப அவங்க அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரு யோசிச்சாங்க? எதை பத்தி யோசிச்சாங்க? அட, அவருக்கே அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாதப்போ இவங்க எதுக்கு அவசரப்படுறாங்க? யாருக்கு அந்த யோசனை இல்ல? யாரு இப்ப அவசரப்படுறாங்க? சரி, கவலைப்படுறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. அவ்வளவு பாசம் இருக்கும்போது அவருக்கு இவ்வளவு வருத்தம் இருக்காதா? அதுக்காக இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? மகளே, சொல்ற விஷயத்த கொஞ்சம் விவரமா சொல்லி, இல்லன்னா அமைதியா இரு. அப்போல இருந்து என்ன விஷயம்னு சொல்லாம அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருக்க. சரி சரி, அழுவாதீங்க. உட்காருங்க, சொல்றேன். சொல்லு. அத்தை மாமா சேர்ந்து அவருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு பேசுறாங்க. ஆமா, உன் கணவருக்கு தான் மறுபடியும் கல்யாண தசை இருக்குல்ல. ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்ல? ஆமா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அன்னைக்கு வந்த பூசாரி சொன்னாருல்ல. அவருக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் பேசுவாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் கட்டிக்க மாட்டாரு. ஒருவேளை செய்ய வேண்டியதா இருக்கலாம்ல. என்ன தவிர வேற யாரையும் காதலிக்க மாட்டாரு. ஒருவேளை காதலிக்கவும் செய்யலாம்ல. இவ்ளோ இழுக்குறீங்களே, ஒருவேளை அந்த மனோகரிய கட்டிப்பாரா? ஏன் மோதிரம் என் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது மகளே. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரா? நீதான் எடுத்தன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை எங்க தெரியும், எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. மனசு சொல்றது கேக்குறத நிறுத்தி சாமி அந்த நதி கிட்ட போய் தேடுங்க. நான் நதி கிட்ட போனேன்னா உன் கணவர் யார கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இங்கே இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா உங்க மோதிரம் இல்லாம உங்க பவர்ஸ் எல்லாம் போயிடுச்சுல. எல்லாமே தெரிஞ்சுதான் என் மோதிரத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்காம வச்சிருக்க. குப்தா, எங்க போறீங்க? என் வேலையை நான் செய்ய போறேன். அந்த ராசகுட்டி ரத்தோடு என்ன பார்த்தான்னா என் மேல கோவப்படுவான். என்கிட்ட மோதிரத்தை கொடுக்காம என்னென்னவோ கதை பேசிக்கிட்டு இருக்க.